ஏய் டாமி எந்திரி ஏய் ஆண்டி புடிக்குது டாமி தூத்துக்குடி வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 21 ஐலாண்ட் இருக்கு. ஸோ அந்த 21ல இந்த குருசடை ஐலாண்ட் முதலாக கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு ஐலாண்டுக்கு போட்டிங் போனது, அந்த ஐலாண்டோட தனித்துவம் அண்ட் அங்கே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடில் சிதம்பரம்லேருந்து ராமேஸ்வரம் வந்த எங்கள் பைக் ரைட் பற்றி ஷேர் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் பார்க்கலன்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இடம் ராமேஸ்வரம் அக்கால் மடங்கிற ஒரு ஏரியாலேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த போட்டிங் சென்டரோட டைமிங்ஸ் மார்னிங் 7 AM ஆஃப்டர்நூன் 2 PM வரைக்கும். அண்ட் டியூஸ்டே இது க்ளோஸில் இருக்கும். இந்த போட்டிங் சென்டர் பக்கத்துலேயே மெரைன் மியூசியம் அண்ட் விவேகானந்தர் மெமோரியல் ஹவுஸ் இருக்குது. இந்த இடத்துல விவேகானந்தர் மெமோரியல் ஹவுஸ் எப்படி வந்துச்சுன்னு லேட்டர் பார்ட் ஆஃப் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போவோம். ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தா போட்டிங் சென்டரை விட இங்கே கூட்டம் அதிகமாக இருந்தது. உள்ளே போய் டிக்கெட்ஸ் வாங்குவோம். டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 300 ரூபாயில் இந்த போட் ரைட், போத் டூ அண்ட் ஃப்ரோ அண்ட் குருசடை தீவு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இன்க்ளூடட். நம்ம ட்ராவல் பண்ண போகிற போட் வந்துருச்சு. அந்த போட்டில் இருக்கிறவங்க கீழே இறங்கின அப்புறமா நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். முன்னாடி தெரிகிற அந்த சின்ன பிரிட்ஜில் நடந்து போய் தான் அந்த போட்டில் ஏற போகிறோம். டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வெயிட் பண்ணுறதுக்கு டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஷெல்டர் அண்ட் சேர்ஸ்லாம் இருக்குது. இந்த போட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இது அந்த லோக்கல் கம்யூனிட்டி அண்ட் அவங்க டெவலப்மெண்ட் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு எக்கோ டூரிசம் ஆக்டிவிட்டி இது. இந்த எக்கோ டூரிசம் தமிழில் சமூகம் சார்ந்த சூழல் சுற்றுலான்னு சொல்கிறாங்க. இந்த எக்கோ டூரிசம் ஆக்டிவிட்டியில் டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவங்க, போட் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கைட்னு அந்த ஏரியாவோட லோக்கல் பீப்புளுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்குது. இந்த டூரிசம் ஆக்டிவிட்டியால் அவங்க எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்குது. போட்டில் இருந்த எல்லாருமே சேஃப்டி ஜாக்கெட்ஸ் போட்டு இந்த ரைடுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம். நம்ம இந்த போட் ரைடில் போக போகிற இடத்த ஏரியல் வியூவில் பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம போட் ரைட் ஸ்டார்ட் பண்ண இடம். இந்த குருசடை தீவு ஒரு சின்ன தீவு. நம்ம ரைட் சைடில் நிறையா ஃபிஷிங் போட்ஸ் இருந்தது. இப்போ நம்ம ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைடில் தெரிகிறது தான் விவேகானந்தா மெமோரியல் ஹவுஸ். இந்த குருசடை தீவு ஒரு சின்ன தீவு. இது மாதிரி 21 ஐலாண்ட்ஸ் ராமேஸ்வரம்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் சிங்கிள் ஐலாண்ட். போட்டில் போகும்போது இந்த சிங்கிள் ஐலாண்டை பார்க்கலாம். செகண்டாக இருக்கிற இந்த குருசடை தீவு மட்டும்தான் என்ட்ரிக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு லக் இருந்தால் டால்ஃபின் சைட் ஆகும்னு அந்த கைட் சொன்னார். நம்ம போயிட்டுருக்க இந்த பாதை தான் ஸ்ரீலங்காலேருந்து தூத்துக்குடிக்கு சரக்கு போக்குவரத்து கப்பல் போகிற ரூட்டு. ஒரு 10 மினிட்ஸ் ரைடுக்கு அப்புறமா நம்ம இந்த குருசடை ஐலாண்டுக்கு வந்தாச்சு. ஒரு போட்டுக்கும் ஒரு கைடு அசைன் பண்ணிடுவாங்க. அந்த கைடு தான் நம்ம இந்த ரைடு கூடவே வந்து இந்த ஐலாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேருந்து திரும்பி ட்ராப் பண்ணுற வரைக்கும் நம்ம கூடவே இருப்பார். இந்த வாட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கோமான்னு எங்களுக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு. அந்த வாட்டர் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக நல்லா ஒரு ப்ளூ கலரில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஃப்ரண்ட்டில் ரெட் ஷர்ட் போட்டு இருக்கிறது தான் நம்ம கைடு. இனி அவர் இந்த குருசடை தீவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். நான் சொன்னல வரல. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஐலாண்டு. நேம் வந்து சிங்கிள் ஐலாண்டு. அங்கேருந்து தூத்துக்குடி வரைக்கும் மொத்தம் உங்களுக்கு 21 ஐலாண்ட் இருக்குது. ஸோ அந்த 21ல் இந்த குருசடை ஐலாண்டு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ஐலாண்டுமே பர்மிஷன் கிடையாது. செகண்டாக இருக்கிறது அதுதான். ஸோ இந்த ஃபஸ்ட் ஏல் இருக்கிற சிங்கிள் குருசடை புள்ளிவாசல் பூமிச்சான் ஃபஸ்ட் ஏல் இருக்குல்ல எல்லாமே மண்டோ ரேஞ்சஸ் இருந்தது. நெக்ஸ்ட் ஏல் வந்து கீழாக்கரை, இந்த இடம் தூத்துக்குடி. ஸோ இப்போ 2 ஐலாண்டு வந்து கடலில் மூழ்கிருச்சு. 12வது பதிலாக கூர்சமட்டி, அதுவும் 19வது கடலில் மூழ்கிருச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 19 ஐலாண்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் ஏரியா அங்கேயும் தூத்துக்குடி உங்களுக்கு. ஸோ அது வந்து பவுண்டரி கொண்டு. ஸோ ஐலாண்டுக்குள்ளே வந்து யார் வரக்கூடாதுக்காக ஒரு ஐடிபிக்ஸ் மார்க்கை தூக்கி போட்டுருப்பாங்க கடலில். அது மேலே இருக்கும்போது வேட்டையாளர் பார்த்து உள்ள வரமாட்டார். ஸோ அதுக்காக போடப்பட்டது எல்லை கொடுஞ்சிடும் ஆளில். ஸோ அது மாதிரி போடலாம். இதோட பெனிஃபிட் என்னென்னா மண்ணெரிப்பை தடுக்கக்கூடியது. ஸோ மண் இந்த பக்கம் சரிஞ்சு போகாமல் பாதுகாக்கும். ரெண்டாவது வந்து இதோட விறகு வந்து 50% கஞ்சா போதும், எரிச்சுன்னா எரியும். ஸோ ரெண்டாவது ஆயில் கண்டென்ட். இந்த சதுப்பு நிலை காடியில் வளரக்கூடிய மேங்க்ரோ இருக்குல்ல, ஸோ அந்த செடி இருந்துச்சுன்னா பக்கத்தில் மேங்க்ரோ வச்சுன்னா மேங்க்ரோ வளரக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம லேண்டில் எப்படி மரங்கள் வருது
அது மாதிரி கடலுக்குள்ளார இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் மட்டும் வளரக்கூடியது. ஸோ அந்த பவளப்பாறை இருக்கிறனால என்ன நன்மை இருக்குன்னா பெரிய பெரிய அலையில் வருது பற்றிலா. ஸோ அந்த மாதிரி வரும்போது தடுத்து நிப்பாட செத்துருக்கு இந்த பவளப்பாறைகளுக்கு வந்து. ரெண்டாவது வந்து மீன் வளர்ச்சிக்கு தான் காரணம். இப்போ பெரிய மீன் வந்து வேட்டையாடுதுன்னா சின்ன மீன் போய் இந்த பவளப்பாறை ஓட்டையில் இருந்துக்கிட்டு முட்டைட்டு இனப்பெருக்கம் ஆகிக்கும். ஸோ இதெல்லாம் பவளப்பாறையெல்லாம் லைவாக இருக்கும்போது ஒரு பவளப்பாறை ஒரு கலரில் ஒரு டேப் இருக்கும். ஸோ இறந்துருச்சுன்னா ஒயிட் கலர் இருந்தவரை வந்துடும். ஸோ அதை யாரும் எடுக்கக்கூடாது. சப்போஸ் எடுத்தானா ஒரு 3-7 சிறைத்தனை இருக்குது, 10,000 ஃபைன் இருக்குது. சப்போஸ் பிடிச்சா கடையில் விட்டுறணும். விடையில் நாங்கள் சொன்ன மாதிரி தான் 3-7 சிறைத்தனை இருக்குது, 10,000 ஃபைன் இருக்குது. கடை டான்ஸ் வந்து நீங்கள் சீசன்டே வந்து பார்க்கலாம். இப்போ இருக்குது போகும்போது இருந்துச்சுன்னா பார்க்கலாம். வரவும் தாண்டி பார்த்தோம் போகும்போது இருந்துச்சுன்னா பார்க்கலாம். டான்ஸ் பார்த்தீங்களா? ஆமாம். எப்போ இதெல்லாம் திமிங்கலாம் இருக்குல்ல, திமிங்கலத்தோட எலும்பு இதெல்லாம். ஸோ வந்து ரிப்பு விளையாடும் போது இந்த இடத்துல இருக்குதுங்களா, ஸோ அந்த ரிப்பு தான் விளையாடும் போது தான். ஸோ இது ஃபைனல் கார்டு, ஸோ முதுகுத்தண்டு. ஸோ அந்த முதுகு பின்னாடி சின்ன சின்ன நேரம் பார்த்தீங்களா, ஸோ அந்த ஃபைனல் கார்டு தான் இது. இது கடல் பஸ் இருக்குல்ல, அதோட ஹெட்டு. ஸோ இது கடல் பஸ் உள்ளது தான். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி பதப்பட்டது. திமிங்கலத்தோட எலும்பு இதெல்லாம். ஸோ அந்த நீளமாக இருக்குல்ல, ஸோ வந்து ரிப்பு விளையாடும் போது. ஸோ இது ஃபைனல் கார்டு, இந்த கறிடமாக இருக்கா, ஸோ இது ஃபைனல் கார்டு. ஸோ முதுகு பின்னாடி சின்ன நேரம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான். ஸோ அது வந்து கடல் பஸ்ஸோட ஹெட்டு, ஸ்கல். ஸோ இதெல்லாம் 40 இயர்ஸ் ஓல்டு, 40 வருஷம் பழமையானது இதெல்லாம். இந்த குருசடை தீவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க. ஈட்டபிள்ஸ் கேரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கவர்ஸை அந்த ஐலாண்டில் போடாமல் கேரி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம போட்டிங் சென்டரில் போய் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. தமிழ் நேம் வந்து வில்வாகை, இங்கிலீஷ் நேம் வந்து சால்விட்டோரா பிச்சிக்கா. ஸோ நம்ம வேப்பங்குச்சி பழக்கம் பார்த்தீங்களா, அது மாதிரி மொத்தம் வச்சு நீங்கள் பழகலாம். ஸோ இந்த ஆஸ்பரகஸ் பிடிக்கலாம் நீங்கள், ஆஸ்பரகஸ். ஸோ இதுதான் தமிழ் வந்து தண்ணீர் கிழங்கு. இதோட வேரோட கிழங்குல வந்து கிட்னி ஸ்டோன் வந்து மெடிசன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் 6 வகையான மருத்துவம் இருக்குது இது வேரோட கிழங்குல வந்து. இந்த சித்தாயுதம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து யூடியூப்பில் பாருங்கள் தெரியும். ரெண்டாவது நாட்டு மருந்து கடையில் இருக்குல்ல, ஸோ அங்கே கேட்டால் தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரிட்டிஷ் பீரியடில் பில்ட் பண்ண ஒரு மரைன் ரிசர்ச் சென்டர். உள்ள இந்த குழி இருக்கா, ஏன்னா இதெல்லாம் இப்போ ஓலப்பாறையில் வச்சு கட்டப்பட்ட பில்டிங் இதெல்லாம். இதெல்லாம் இப்போ கிட்டே கிடையாது. பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து 1820 இருக்காங்க, 1828. ஸோ இந்த பூசி இருக்குது, டைல்ஸ், இந்த டோர் சேனல், சீட்டு, இது எல்லாமே இப்போ ரீவ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வேர்ல்டு ஃபஸ்ட்டு நம்ம உலகத்திலேயே முதலாக கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கா. ஸோ இதெல்லாமே கடல் வாழ் உயிரினங்கள் தான். ஸோ அதெல்லாம் பிரிட்டிஷ் பீரியட் ப்ரிசர்வ் பண்ணது. கெமிக்கல் மட்டும் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து மாற்றிக்கிடுவாங்க. ஸோ இந்த கெமிக்கல் நேம் வந்து ஃபார்மின். ஸோ இந்த கெமிக்கல் வந்து ஒரு பொருளை கெட்டுப்பாக பாதக்கூடியது தான். ஸோ இங்கிட்ட இருக்குன்னா திமிங்கலத்து எலும்பு, இப்போ அங்கே பார்த்துட்டு வந்தோம்ல ப்ளூ வெல், எல்லாம் உள்ள எழுதிக்கிறோம். ஆனால் கடலில் உள்ளது தலை கை உள்ள இழுக்க முடியாது. ஸோ ஏன்னா இப்போ கடல் ஆமையோட இணக்கம் கம்மியாகிட்டு வருது, கடல் பசுவோட இனம் கம்மியாகிட்டு வருது. ஏன்னா ஸோ அந்த கடல் பசு இருக்குல்ல, ஸோ அதாவது பிளாஸ்டிக் சீக்கிரம் தான் தைக்கும், கடல் பசு தான் தைக்கும். இப்போ பிளாஸ்டிக் வந்து நம்ம கடல் போட பிளாஸ்டிக் போடும்போது கடல் பசு இது சாப்பிடும்போது கடல் பசு சேர்த்து சாப்பிட முடியாது, இதே நடிச்சு செத்துருது அப்படியே. ஸோ கடல் ஆமை வந்து இந்த பிளாஸ்டிக் போடும்போது ரெக்கை இருக்குல்ல, கைக்கு காலில் மாட்டிக்கிட்டு தலையில் மாட்டிக்கிட்டு அப்படி இறந்து போயிடுது. ஸோ அதனால தான் பிளாஸ்டிக் இழுக்க முடியாது. பவளப்பாறை உயிரோடு இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் தான் வளரும். அது செத்து போன அப்புறமா இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஸ்டோனாக மாறிடும். ராமர் பாலமும் இது போல் பவளப்பாறையில் ஆனதுன்னு சொல்கிறாங்க. உலகத்திலே முதலாக கடலில் வாழக்கூடிய உயிரினத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ண இந்த இடம் தான் உங்களுக்கு.
ஸோ அந்த பில்டிங் எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகும் தான் இங்கேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து அங்கே வச்சுருக்கோம். இப்போ பார்த்து வந்து ஃபிஷிங் மால். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் இங்கே தான் இருந்தது. ஸோ இப்போ எல்லாமே உப்பு காட்டுறீங்க அதிகமாக அடிக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக அடிச்சு டேமேஜ் ஆகிடும். எல்லாம் ரீவூர் பண்ணது தான். கட்டப்பட்ட பில்டிங் எல்லாமே 18th century கட்டப்பட்டது. ஸோ இங்கே உப்பு காட்டுற அதிகமாக அடிக்கிறனால நம்ம இப்போ ரீவூர் பண்ணியிருக்கா 20 years முன்னாடி. ஸோ டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த ஒரு பில்டிங் தான் நல்லா இருக்குது. அதனால் அதில் எடுத்து அங்கே வச்சுக்கோ எல்லாத்தையும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு கண்ட்ரோலில் இருந்தது எல்லாம். இது வந்து ஆக்சுவலாக ப்ரைவேட் கண்ட்ரோலில் ப்ரைவேட் தான் வச்சுருந்தாங்க. இங்கே உள்ள மரக்கையார்னு சொல்கிறாங்க இல்லையா, ராஜா கண்ட்ரோலில் இருந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஃபிஷரிஸ் வச்சுருக்கும் போது இந்த ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து அவங்களால பண்ண முடியல சொல்லிட்டு ஃபாரஸ்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இது வந்து தேவையில்லாமல் இருந்ததுனால அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெமாலிஷ் ஆகிடுச்சு. இப்போ திரும்பி வந்து இப்போ நம்ம இதுக்காக வேண்டி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்லி தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஈகோ டூரிசம். ஆக்சுவலாக இங்கே வந்து நேஷ்னல் பார்க் ஏரியா. அது நேஷ்னல் பார்க் ஏரியாவில் வந்து பப்ளிக் யாரும் வரக்கூடாது. ஒரு டூரிசம் கொண்டு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா மக்கள் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குன்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணி இப்போ எல்லாம் ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தவறு இருக்குல்ல, அதில் ஜாயிண்டாக வரக்கூடாது. அடுத்த தவறு ஜாயின் ஆகி அதோட எனர்ஜியில் வாங்கி வச்சுக்கிட்டு தானும் வாழாது வாழ்றே வாழக்கூடாது. ஸோ இது வந்து கறி செத்துருச்சு லைவ் இருக்கும்போது எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட் செத்துருச்சா, ஸோ இது சார்ந்த ஒரு பிளான்ட் இதுவும் செத்துரும். அவ்வளோதான். ஸோ இந்த இது வந்து கொடி பூவரசு. இப்போ பூவரசு மற்ற இல்லையா, ஸோ அது மரமாக இருக்குல்ல, இது வந்து கொடி பூவரசு. அது கொடி இங்கிலீஷ் வந்து மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரொம்ப ஆழம் இல்லை போல், ஒரு மாதிரி கலர் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பர்பிள், அந்த பக்கம் ப்ளூ. சொல்லுவாங்க அலையில் அங்கே ஸ்டாப் ஆகி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இங்கே அலையில் சுத்தமாக அங்கே அலையில் அதிகமாக தெரியுதா. எவ்வளோ ஸ்டிப்பாக இருக்குமோ அது மாதிரி இருக்கும், ஊசி மாதிரி இருக்கும். ராவணன் அந்த காலத்தில் இப்படி தான் மீச வச்சுருந்தார். அவன் அவர் ஒரு உருட்டி உருட்டி விளாடுமா, இந்த ஒரு பந்து மாதிரி இருக்குல்ல கையில் தான் சின்ன குதிக்குதுல, அந்த இதுலேருந்து இதில் வந்து என்ன பண்ணால் இது வந்து கொஞ்சம் கட் ஆகிட்டு இது அப்படியே காற்றுல பறந்து போய் வேற ஒரு இடத்துல ஓண்டி திரும்பி முளைக்க ஆரம்பிச்சிடும். இது 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 வந்து மண் அரிப்பை தடுக்கும். அது அந்த மசன் வந்து கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் உற்பத்தி ஆகிறதுக்கு, முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்கு அது ஒரு ஹவுஸாக பயன்படுத்திக்கிறோம். இந்த சீ கரண்ட் அந்த வேவ்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். இப்படி பல வேலையை செய்யும். அது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நமக்கு சும்மா ஏதோ கல் தானே அப்படின்ற மாதிரி தோணும். இந்த பவளப்பாறை பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கு. அதனால தான் அதை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்தளவுக்கு எஃபோர்ட் கொடுக்குறோம். ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா, அந்தமான் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இடங்களை மட்டும் வச்சு தான் வருமானமே பார்க்குறான். இந்த டூரிசமத்தை வச்சு தான் பண்ணுறான். அது இப்போ தான் நம்ம வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இதுக்கான விழிப்புணர்வு வந்து இப்போ ரீசெண்டாக நிறையா டூரிசம் பிளேஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இருக்குது ஏர்வாடி பக்கத்தில் பிச்சை முப்பனவலசின்னு ஒரு டூரிசம் சென்டர் இருக்குது. அதுக்கப்புறம் தூத்துக்குடி, அதுவும் நம்ம ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் தரவைக்குளத்தில் ஒரு டூரிசம் சென்டர் இருக்குது. இங்கே போனீங்கன்னா காரங்காடு இருக்குது, அதுவும் ஒரு டூரிசம் சென்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா காரங்காடு பார்த்தீங்கன்னா எப்படின்னா சேனல் இருக்கும், பேக் வாட்டர்ஸு. அதில் ரெண்டு பக்கமும் வந்து இது நம்ம மேங்க்ரோவ்ஸ் மலையாத்தி, அது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அது போட்டிங் கடல் கூட்டு போவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இது மாதிரி வித்தியாசமான இடங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்படி பண்ணாமல் இருந்தாங்க. சரி, ஒரு மக்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளுக்கு நம்ம ஊரில் இருக்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுனால தான் அப்படி டபுள் பர்பஸாக இப்போ பண்ணுறோம். ஆக்சுவலாக இது நேஷனல் பார்க் ஏரியா, நாட்களுடைய யாருக்கு முன்னாடி. இப்போ இந்த டூரிசம் ஈக்கோ டூரிசம் வச்சுட்டு மக்களுக்கும் ஒரு இதை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கும் ஒரு மாற்றுத் தொழில், ஒரு சின்ன ஒரு இன்கம் சோர்ஸஸ்ஸு, ஒரு டெவலப்மெண்ட்டு, அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டு, இது அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றியான விழிப்புணர்வு, இதை பாதுகாக்கணுன்ற மாதிரி ஒரு இதில் தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நிற்கிறது இந்த ஐலாண்டோட தென்மேற்கு பகுதி. இந்த இடம் ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட் மாதிரி இருந்தது. நம்ம போட்டிங்லேருந்து இறங்கின இடத்துலேருந்து மெரைன் ரிசர்ச் சென்டர், பிளான்ஸ், பவளப்பாறை எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக இந்த இடத்துக்கு வந்தோம். இங்கே இருக்கிற பிளான்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 10 minutes நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண கொடுக்குறாங்க. எல்லோரும் இந்த இடத்த என்ஜாய் பண்ணி மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு 300 rupeesல இந்த மாதிரியான ஒரு ஐலாண்டுக்கு வந்து அங்கே இருக்கிற விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. இந்த போல் ஆக்டிவிட்டீஸை கண்டக்ட் பண்ணுற தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸ்பீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டர்னில் வந்து கொழும்புல வர்றாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு தகவல் சொல்கிறாங்க. அப்போ அவர் வந்து அவர் பெரிய ஒரு ஆள்னு சொல்லிட்டு அவரை வந்து வரவேற்கிறதுக்காண்டி சேரட் வண்டியில் கொண்டாந்து இங்கே தான் நிப்பாட்டி வரவேற்கிறாங்க.
நிப்பாட்டி வரவேற்கிறாங்க. அப்போ வந்து ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பாலம் வந்து தரையில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ஒரு கையில் ஒரு காலம் இன்னொரு காலம் வந்து சேர பண்ணி அதனால் குந்துறது குந்துக்கால் அதனால் ஒரு முட்டி போட்டு பண்ணாங்கன்னா அதனோட நினைவாக தான் இது வந்து மணிமணம். அதனால இது ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு விவேகானந்தர் வந்து போட்டில் இங்கே வந்துட்டு. ஆமாம், ஏன்னா இது சேனல் கப்பலில் வரக்கூடிய வழின்றதுனால. உங்கள் ராமேஸ்வரம் வெக்கேஷன் பிளான்ஸில் இந்த குருசடை ஐலாண்டுகள் விசிட்டை கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இது ஒரு ஒர்த்தான பிளேஸ். குருசடை தீவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்மளை குந்துக்கல்ல இருக்கிற அந்த போட்டிங் சென்டருக்கு ட்ராப் பண்ணுறதுக்காக போட் வந்தாச்சு. அதில் எங்கள் ரிட்டர்ன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். உங்கள் ராமேஸ்வரம் வெக்கேஷன் பிளானில் யூஸ்வலாக போகிற ராமநாத சுவாமி டெம்பிள், தனுஷ்கோடி, அரிச்சல் முனை, ஆரியமான் பீச்சை தவிர்த்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஆப்ஷனாக இந்த குருசடை ஐலாண்டை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃபைனலாக இந்த குருசடை தீவுக்கு ஒரு பை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் வந்த இவரை பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். இவர் ராமநாதபுரம் ஆன்டி ஸ்மக்லிங் டீமில் ஒர்க் பண்ணுறாரு. இந்த போட் ரைடில் வந்த கைடை தவிர்த்து இவர் இந்த கடல் அண்ட் கடல் சார்ந்த தகவல்களை நம்மளோட நிறைய பகிர்ந்துக்கிட்டார். அவர் ஃபேமிலியோட வெக்கேஷன் வந்தாலும் அவரோட டியூட்டியை தாண்டி அங்கே ட்ராவல் பண்ண பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ரைட் போர் அடிக்காமல் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் நிறையா சொன்னார். இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் ஆகினதுக்கு இந்த நேரத்தில் இவருக்கு எங்கள் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் வாங்கலை. வீடியோ பார்க்குற உங்களுக்கு இவரை தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ அவரோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ட்ராவல் அண்ட் ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க ட்ராவல் அண்ட் ஃபுட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா.